நீ கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை செய்ய போகிறேன். அதுக்கு 2 டம்ளர் இந்த டம்ளரில் அரிசி எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அரிசி ஊறிடுச்சு. அதோடு இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-10 சோயா கொட்டை ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த டம்ளரில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 5000 ரூபா புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். 6 டம்ளர் பச்சரிசி. இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல உளுந்து அரைச்சிக்கலாம், உளுந்து வெந்தயத்தையும் அரைச்சிக்கலாம், அப்புறம் இதெல்லாம் அரைச்சிக்கலாம். அரிசி கவுனி அரிசி எல்லாம் அரைச்சிக்கலாம். முதல்ல உளுந்து அரைச்சிக்கலாம். அரிசி 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். உளுந்த ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்குவோம். 1 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். ஊற வச்சு எல்லாம் களைஞ்சி வச்சுருக்கிறேன். நீ ஆட்டிக்கலாம். முதல்ல உளுந்து போட்டுக்குங்க, வெந்தயத்தையும் போட்டுக்குங்க. நல்லா தண்ணி தொளிச்சு ஆட்டிக்குங்க. உளுந்து இந்தளவுக்கு ஆட்டிக்குங்க. நீ தோண்டிக்கலாம். தோண்டிட்டு பச்சரிசியும் அரிசியும் போட்டு முதல்ல ஆட்டிக்கலாம். அப்புறம் கவுனி அரிசி ஆட்டிக்கலாம். எல்லாம் ஆட்டிட்டு காமிக்கிறேன். அரிசி ஆட்டியாச்சு. நீ கருப்பு கவுனி அரிசி போட்டு இந்த மாதிரி ஆட்டிக்குங்க. கொஞ்சம் பருவருன்னு ஆட்டிக்குங்க. நம்ம நெவ்வளோன்னு வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு ஆட்டிக்குங்க. எல்லாம் ஆட்டியாச்சு. அரிசி கவுனி அரிசி எல்லாம் ஆட்டியாச்சு. நீ போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் புளிக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லியும் தோசையும் செஞ்சு காமிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா கைவிட்டு கரைச்சி வச்சுக்குவோம். நல்லா கைவிட்டு கரைச்சி மூடி வச்சுக்கலாம். 6 மணி நேரம் புளிக்கிட்டு கரைச்சிட்டு காமிக்கிறேன். கைவிட்டு கரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா உளுந்து அரிசியெல்லாம் கலங்குற அளவுக்கு நீ ஒரு 6 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி சுடுறது எப்படின்னு. ஆட்டி வச்சு மாவு 5 மணி நேரம் புளிச்சிருச்சு. பாருங்கள் மேலே எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு. நீ இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்குது. நீ கலக்கி இட்லி ஊற்றிக்கலாம். இப்படி இட்லி சட்டி வச்சு தண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. காயாதமான ஊற்றக்கூடாது. தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நீ இட்லி ஊற்றிக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு. நீ இட்லி ஊற்றிக்கலாம். ரெண்டு தடத்துலையும் ஊற்றியாச்சு. இன்னொரு 10-15 நிமிஷம் வேவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வெந்துருச்சு. நீ இட்லி எடுத்துக்கலாம். எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. நீ எடுத்துக்கலாம். தண்ணி தொளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்குது கருப்பு கவுனி அரிசி இட்லி. பாருங்கள் இட்லி சூப்பராக வந்திருக்குது. கருப்பு கவுனி அரிசி சூடாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நீ தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். இட்லி சூப்பராக வந்துருச்சு. நீ தோசை ஊற்றி காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கோங்க.
இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். தோசைக்கு இட்லி கொஞ்சம் கெட்டி ஊற்றணும், தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட ஊற்றணும். இந்த மாதிரி கரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். வேவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு தோசை. வேவிட்டு எடுத்துக்கலாம். எடுக்கலாமா? வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக வந்துருச்சு, தோசையும் வந்துருச்சு. சூப்பராக தோசையும் வந்திருக்குது. இந்த அளவில் போட்டு நீங்களும் சுட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில். கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.